இனி உங்க மொபைல அன்லிமிடெட் ரீசார்ஜ் செய்ய தேவையில்லை. வருகிறது தமிழக அரசின் புதிய திட்டம். PTR போட்ட மெகா பிளான். கச்சிதமாய் காய் நகர்த்தும் திமுக. இந்த 4 திட்டமும் நம்மளுக்கு தான். மாறப்போகிறது ஒட்டுமொத்த தமிழகமும். 4 திட்டத்திலேயே மிக முக்கியமானது இந்த 200 ரூபாய் திட்டம்தான். மாதத்திற்கு ஒரு குடும்பத்தில் சராசரியாக இதற்கு மட்டும் 1000 ரூபாய்க்கு மேல் செலவாகிறது. இப்போது அது 5 மடங்காக குறைய போகுது. இனி நீங்கள் மொபைல அன்லிமிடெட் ரீசார்ஜ் செய்ய தேவையில்லை. இந்த 200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாலே போதும். அனைத்து வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை சேமிக்கலாம். தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் அதிகம் விரும்பும் அமைச்சர்களில் மிக முக்கியமானவர் PTR பழனிவேல் தியாகராஜன். இவர் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கைதான் தமிழகம் முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது. இந்த அறிவிப்பு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் PTR வெளியிட்டார். மாநில அரசின் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் பொதுமக்களுக்கு சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அதில் மொத்தம் 4 திட்டங்கள் அடங்கும். அதில் முதலாவதாக வாட்ஸ் ஆஃப் மூலம் இச்சேவைகள் வழங்குவது. இதன் மூலம் இச்சேவை மையங்களில் வழங்கப்படும் சேவைகளை இனி நீங்கள் வாட்ஸ்அப் செயலி மூலம் பெறலாம். இதற்காக மேம்படுத்தப்பட்ட மற்றும் புதிய தொழில்நுட்பம் அடங்கிய புதிய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் PTR அறிவித்தார். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் மொபைல் போன்களில் இருந்தே அரசு சேவைகளை பெற முடியும். இது குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக இலவச வைபை சேவைகள் வழங்கும் திட்டம். தமிழ்நாட்டில் பொது இடங்களில் இலவச வைபை சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் PTR தெரிவித்தார். இது மக்களுக்கு இணைய சேவைகளை இலவசமாக பயன்படுத்த உதவுவதோடு டிஜிட்டல் புரட்சியை மேலும் விரிவுபடுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்துகளில் இணைய சேவைகளை வழங்குவதற்காக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மூலம் இணைய சேவை வழங்கும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் PTR அறிவித்தார். இதன் மூலம் கிராமப்புறங்களில் இணைய சேவை அனைவருக்கும் மேம்படுத்தப்பட்டு மக்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பலன்களை பெற முடியும். இது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பிற சேவைகளை எளிதாக பெற உதவும். நான்காவதாக 200 ரூபாயில் இணைய சேவை வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தில் குறைந்தது நீங்கள் மாதம் 500 முதல் 1000 வரை பணத்தை சேமிக்கலாம். தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு மலிவு விலையில் இணைய சேவைகளை வழங்குவதற்கான திட்டம் விரைவில் அமலாக உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அவரது கணிப்பின்படி இத்திட்டத்தின் கீழ் 100 Mbps வேகத்தில் இணைய சேவை மாதம் வெறும் 200 ரூபாய் கட்டணத்தில் இன்டர்நெட் இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் இணைய சேவைகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யும் என PTR தெரிவித்துள்ளார். இது போன்ற தகவலை பெற நமது சேனலை பின்தொடரவும்.